எல்லாருக்குமே அந்த பிரைட்டனிங் க்ளோ ஸ்கின் வேணும்னு ஆசைப்படுவோம். அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து கெமிக்கல்ஸ் எதுவுமே இல்லாமல் அந்த பிரைட்டனிங் க்ளோ ஸ்கின்னை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியுங்க. அதை தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த பிரைட்டனிங் ஸ்கின் ஃபேஸ் மாஸ்க் பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான பொருள் 4 இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஸோ இதை வச்சே நம்ம இந்த பிரைட்டனிங் ஃபேஸ் பேக் நம்ம பண்ணலாம். ஸோ இது நிஜமாகவே நம்ம ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுமா, இல்லை இது ஒன்று DIY மித்தா அப்படின்லாம் இந்த வீடியோவில் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்டே அண்ட் வாட்ச் டில் த எண்ட். நான் வந்து என்னோட ஆனஸ்டான எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ண போகிறேன். என்ன மாதிரி ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்க்கலாம், அதுக்கப்புறம் சில மிஸ்டேக்ஸ்லாம் என்ன அவாய்ட் பண்ணணும், சில மிஸ்டேக்னால தான் நம்மளால் அந்த பிரைட்டனிங் ஸ்கின் அச்சீவ் பண்ண முடியாமல் போகுது. ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். If you're struggling with uneven skin tone, dull skin, or tanning, or even tired looking skin, then this video is for you. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிரைட்டனிங் ஃபேஸ் பேக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து பிரைட்டனிங் தான். ஸோ நீங்கள் வந்து ஒயிட்டனிங்னு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதீங்க. ஸோ பிரைட்டனிங்னா என்ன, பிரைட்டனிங் என்ன மீன் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம சில டைம் பார்த்தீங்கன்னா ஓவர் த டைம் நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப டல்லாக இருக்கும். ஸோ அந்த டல்னஸ் எடுக்கும் போது நேச்சுரலாகவே நம்ம ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டாக தெரியும். ஸோ அது இல்லாமல் சில டைம் அன்ஈவன் ஸ்கின் டோன் சில பேருக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த இடம் சில வாய்க்கிட்டக்க இல்லை இந்த ஏரியாவில் சில டைம் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அன்ஈவன் ஸ்கின் டோன் இருந்துச்சுன்னா அதை எப்படி ஈவன் டோன் ஆக்குறது. அப்புறம் மூணாவது பார்த்திங்கன்னா டேனிங்கு. ஸோ டேனிங்னால நம்மளுக்கு ஒரு ஷேடோ இல்லை 2 ஷேடோ கம்மியாகிடும். இன்னொன்று லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம ஸ்கின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டு லுக்கிங் ஸ்கின்னாகவே இருக்கும். ஸோ இதெல்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த பிரைட்டனிங் ஃபேஸ் மாஸ்க் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான பொருள் 4 தேவைன்னு சொன்னேன் இல்லையா, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு தேவையானது வந்து ஃப்ரெஷ் டர்மரிக், அது நம்மளுக்கு தேவை. அடுத்தது பார்த்திங்கன்னா அலோவேரா ஜெல். மூணாவது பார்த்திங்கன்னா முல்லத்தி பவுடர். இந்த 3 தான் தேவை. இதோட நம்மளுக்கு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் ரோஸ் வாட்டரும் தேவை. ஏன்னா கன்சிஸ்டன்சி கரெக்டாக நம்ம ஃபேஸ் பேக்கு பண்ணுறதுக்காக நம்ம ரோஸ் வாட்டரும் யூஸ் பண்ணுவோம். இந்த 4 பொருள் நான் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் ஏன் நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த பிரைட்டனிங்கு ஃபேஸ் மாஸ்க்கு, இதை நான் தெளிவாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறது ஃப்ரெஷ் டர்மரிக். ஏன் நம்ம ஃப்ரெஷ் டர்மரிக் யூஸ் பண்ணுறோம்? இது வந்து ரொம்ப அழகாக அந்த ஸ்கின் பிரைட்டனிங் ஃபேஸ் பேக்குக்கு இது தாங்க ஹீரோவே. ஸோ இந்த ஃப்ரெஷ் டர்மரிக் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து என்ன தான் ஆர்கானிக் டர்மரிக் பவுடர் யூஸ் பண்ணாலும் இந்த ஃபேஸ் பேக்குக்கு ப்ளீஸ் ட்ரை டு யூஸ் ஃப்ரெஷ் டர்மரிக். ஸோ இந்த ஃப்ரெஷ் டர்மரிக் என்ன ஹெல்ப் பண்ணணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்கின் பிரைட்டனிங்கை அழகாக இரிட்டேஷன் இல்லாமல் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் டேனிங்கும் நல்லாவே அழகாக குறைக்கும். மூணாவது பார்த்திங்கன்னா ஆக்னி பாக்டீரியா எல்லாமே இது கரெக்ட் பண்ணும். ஸோ இதை வந்து நீங்கள் கொஞ்சமான குவான்டிட்டி தான் நம்ம இந்த ஃபேஸ் பேக்குக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் இட் பிளேஸ் அ மேஜர் ரோல். பார்த்தீங்கன்னா அலோவேரா ஜெல். அலோவேரா ஜெல் நம்ம பார்த்தீங்கன்னாலே அது ஸ்கின்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க. ஸோ ஏன் இந்த ஃபேஸ் பேக்கில் நம்ம அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுறோன்னா, இது வந்து ஒரு ஸ்கின் இரிட்டேஷன் வராமல் நல்லாவே காம் பண்ணும். ஏன்னா சில டைம் டர்மரிக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அது பேலன்ஸ் பண்ணி நல்ல இரிட்டேஷன் இல்லாமல் இருக்க அலோவேரா ஜெல் நல்லாவே இதுக்கு ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் நல்ல ஒரு டீப் ஹைட்ரேஷனும் நம்மளுக்கு கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா முல்லத்தி பவுடர். இது வந்து ஒரு அண்டர் ரேட்டட் வந்து இன்க்ரீடியண்ட்டு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது ரொம்ப பவர்ஃபுல்லானதுங்க. எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பிக்மெண்டேஷன் ஏதாவது நம்ம ஸ்கின்னில் இருந்தால் அதை நல்லாவே அழகாக கரெக்ட் பண்ணும். டார்க் ஸ்பாட்ஸையும் நல்லா ரெடியூஸ் பண்ணி நல்லாவே ஃபேட் பண்ணணும். இதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணாதான் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி பிரைட்டாக நம்மளுக்கு தெரியும். மெயினாக வந்து அன்ஈவன் ஸ்கின் டோனை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இது வந்து மேஜர் ரோலுங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம நேச்சுரல் க்ளோவும் நம்ம ஸ்கின்னுக்கு இது தரும். லாஸ்ட்டாக பார்த்தா நம்ம ரோஸ் வாட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஜஸ்ட்டு நம்ம கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம ஸ்கின்னை நல்லா கூலாகவும் இது பார்த்துக்கும். அதே சமயத்தில் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸையும் தரும்.
இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது எப்படி இந்த ஃபேஸ் பேக்கை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் ஆஃப் கிரேட்டட் ஃப்ரெஷ் டர்மரிக்கு எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா பீல் பண்ணிவிட்டு கிரேட் பண்ணிவிட்டு அதுலேருந்து 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸோ இதோட நல்லா 1 ஃபுல் ஆஃப் அலோவேரா ஜெல் எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்னா கூட நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த டைம்லேயும் நம்ம கொஞ்சம் ரோஸ் வாட்டர் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி ஊற வச்சுருங்க. அந்த ஃப்ரெஷ் டர்மரிக் வந்து நல்லா கொஞ்சம் நேரம் அலோவேரா ஜெல்லோடு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஒரு 15 to 20 மினிட்ஸோ கூட போதும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா முல்லைத்தீ பவுடர் எடுத்து அது 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைம்லேயும் நம்ம ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணணும், நம்ம கன்சிஸ்டன்சியை கரெக்ட் பண்ணுறதுக்கு. ரொம்ப ரன்னியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரோஸ் வாட்டரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பிரைட்டனிங் ஃபேஸ் பேக் ரெடி. அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன், அதாவது நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ க்ளீன் ட்ரை ஃபேஸில் வந்து நீங்கள் இந்த ஃபேஸ் பேக்கை நல்லா அப்ளை பண்ணலாம். அவாய்ட் ஐ அண்ட் லிப் ஏரியா ஆஸ் யூஷுவல். ஸோ நீங்கள் இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் இதை வச்சுருக்கலாம். நீங்கள் சென்சிட்டிவ் ஸ்கின் பீப்புளாக இருந்தால் 8 மினிட்ஸ் கூட போதும். ஸோ இல்லைன்னா நீங்கள் 12 to 15 மினிட்ஸ், ஆயிலி ஸ்கின், நார்மல் ஸ்கின் இவங்கெல்லாம் வந்து 12 to 15 மினிட்ஸ் வச்சுக்கலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் பார்த்துக்கணும். ஸோ அந்த 10 to 15 மினிட்ஸ் அந்த ஃப்ரேம்லேயே நீங்கள் வாஷ் பண்ணிடுங்க. ஸோ வாஷ் பண்ணும் போது நார்மல் வாட்டர்லேயே வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணும் போது நோ ஆஷ் ஸ்க்ரப்பிங் ப்ளஸ் நோ மசாஜிங் அந்த மாதிரி எதுவுமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ப்ளெயினாக வாஷ் பண்ணி எடுத்துருங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வாஷ் பண்ணி வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்தோடனே இது ஃப்ரெஷ் டர்மரிக் யூஸ் பண்ணியிருக்கனால லைட்டான ஸ்டெயினு கொஞ்சம் உங்கள் ஸ்கின்ல தெரியும், அதனால் பரவாயில்ல. அப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் உங்களோட ஜென்டல் கிளென்சரோ இல்லை ஃபேஸ் வாஷோ யூஸ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணலாம். அந்த ஸ்டெயின்லாம் கம்ப்ளீட்டாக போயிடும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய ஆனஸ்ட் ரிவ்யூ, என்னோடய ரிசல்ட்டை ஷேர் பண்ணுற டைம் வந்துடுச்சு. ஸோ நான் ரொம்ப ஆனஸ்ட்டாக இருக்கேங்க. இது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ஃபேராலாம் ஆகிரும் அப்படிலாம் நான் ஃபால்ஸ் கிளைம் சொல்ல போகிறதில்ல. இதை வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரியே பிரைட்டனிங் ஃபேஸ் பேக் தான். அது நம்ம எப்படி அச்சீவ் பண்ணுறோன்னா நம்ம டல்னஸ், அன்இவன் ஸ்கின் டோன், டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன் இதெல்லாம் கரெக்ட் பண்ணி நம்ம ஸ்கின்னை என்ஹான்ஸ் பண்ணும்போது நல்லாவே அந்த பிரைட்டு, அந்த க்ளோ எல்லாமே அழகாக தெரியும். ஸோ அதுதான் இந்த ஃபேஸ் பேக்கோட மெயின் எய்ம். ஸோ இது எப்படி நம்ம யூஸ் பண்ண உடனே ஃபஸ்ட்டு நான் என்ன ஃபீல் பண்ணேன் அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து க்ளீனாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்டராக என்னோடய ஸ்கின் கண்டிப்பாக தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் மெயினாக ரொம்ப ஹைட்ரேட்டடாகவும் இருந்துச்சு, அதே சமயத்தில் என் ஸ்கின் ரொம்ப காமாக இருந்தது. ஏன்னா நம்ம இந்த மாதிரி டர்மரிக் யூஸ் பண்ணும்போது ஸ்கின் காமாக இருக்கணும். அது இதில் இந்த ஃபேஸ் பேக்கில் அழகாக இந்த காம்பினேஷனில் நம்ம அச்சீவ் பண்ண முடிஞ்சது. ஸோ அதுதான். ஸோ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணோன்னா வாரத்தில் 2 times நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா போதும், அதுக்கு மேலே யூஸ் பண்ண தேவையில்லை. 2 வீக்ஸ்லேயே ஒரு நோட்டிசபிள் டிஃப்ரென்ஸ் நல்லாவே பார்ப்பீங்க. என்ன மாதிரி ரிசல்ட் நீங்கள் எதிர்பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஸ்கின் வந்து நல்லா டல்னஸ் நல்லா குறைஞ்சிருக்கும், பிரைட்டாக பெட்டர் க்ளோ இருக்கும், அதே சமயத்தில் உங்கள் ஸ்கின் வந்து ஈவன் டோனாக இருக்கும். ஸோ இது என்னென்னா ஒரு கிராஜுவலான பிரைட்டனிங் எஃபெக்ட் தெரியும். அண்ட் இட்ஸ் நாட் அண்ட் ஓவர் நைட் ஃபில்டர். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ஃப்ரெஷ் டர்மரிக் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் டர்மரிக் பவுடர் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணது கிடையாது, உங்கள் ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவ் அப்படின்னா நீங்கள் பேட்ச் டெஸ்ட் பண்ணுறது ஆல்வேஸ் அ பெட்டர் ஆப்ஷன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேஸ் பேக்கை யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரீம்லி சென்சிட்டிவ் ஸ்கின் அவங்க யூஸ் பண்ணக்கூடாது. அதே சமயத்தில் உங்கள் ஃபேஸு, உங்கள் ஸ்கின்ல ஏதாவது ஓப்பன் கட்ஸு இல்லை ஆக்டிவ் ரேஷஸ் ஏதாவது இருந்தால் you should not use this face pack. Thank you for watching this video. If you love honest skincare reviews, then give me a like for this video and share it to your friends and family and subscribe to my channel, which means a lot to me.